Welcome back to our science class. Today we will discuss about Unit 8 periodic classification of elements. According to this topic, physical properties of iron. First of all, iron பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். Iron is one of the metal. அப்போ iron is the second most abundant metal in the earth crust, available next to aluminum. அப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அலுமினியத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் கிடைக்கக்கூடியது மோஸ்ட் அவைலபிள் மெட்டல் in the earth crust next to aluminum is iron. ஓகே, அப்போ அயன்ஸ் பொதுவாக நேச்சுரலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைடு ஓராக இருக்கும், சல்ஃபைடு ஓராக இருக்கும், அண்டு தென் கார்பனேட் ஓஸாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ what are the O's are present in ions? What are the O's? The first one, hematite. Hematite உடைய molecular formula Fe2O3, and then magnetite. The magnetite உடைய formula Fe3O4, and then iron pyrite. The molecular formula of iron pyrite FeS2. FeS2. அப்போ the Chi4 of iron, ஒன் மார்க்கில் கேட்பான், the Chi4 of iron hematite. ஸோ அந்த அயனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம இந்த கிளாஸில் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அப்போ அயன் இஸ் ஒன் ஆஃப் த லஸ்ட்ரஸ் மெட்டல். லஸ்ட்ரஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சத்தம் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெட்டல், ஒரு வகையான ஒரு உலோகம். அண்ட் தென் கிரேயிஷ் ஒயிட் இன் கலர், சாம்பல் நிறத்துடன் கூடிய வெள்ளை நிறமானது, அதாவது சாம்பல் கலரில் இருக்கும். ஒயிட், கிரேயிஷ் ஒயிட் இன் கலர்ஸ். அண்ட் தென் தேர்ட் ஒன், ஹை டென்சிலிட்டி அண்டு டக்டிலிட்டி. அப்போ டென்சிலிட்டின்னா என்ன சார் அப்படின்னா தகடாக மாற்றலாம். தகடு இட் மீன்ஸ் வந்து ஒரு பிளேட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அயன் பிளேட்டு எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அயன் பிளேட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அதே போல் டக்டிலிட்டின்னு சொன்னால் ஒரு நீடில் போல் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் இட் கேன் பி மேக்னடைஸ்டு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா காந்தமாக்கலாம். அயனை மேக்னெட்டாக சேஞ்ச் பண்ணலாம். இட் கேன் பி மேக்னடைஸ்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். அயன்ஸோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஸோ நிறைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரியாக்ஷன் வித் ஏர், ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர், ரியாக்ஷன் வித் ஸ்டீம், அண்ட் ரியாக்ஷன் வித் ஆசிட். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன் வித் ஏர். அயன் ரியாக்ட் வித் ஹாட் ஏர். ஹாட் ஏர் இட் மீன்ஸ் ஆக்சிஜன். சூடான ஆக்சிஜன் காற்றோடு வினைபுரியும் போது in the formation of magnetic oxide. So magnetic oxide is due to black color. ஓகேவா? அப்போ அயன் வந்து ஹாட் ஏர் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஆக்சைடு. இந்த மேக்னெட்டிக் ஆக்சைடுடைய கலர் பிளாக். And then iron react with moist air. Moist air it means ஈரப்பதமான காற்று. ஸோ அந்த ஏரோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் Fe2O3 into H2O. ரியாக்ஷன் வித் ஸ்டீம். அயன் ரியாக்ட் வித் வாட்டர். வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெர்ரிக் ஆக்சைடு in the liberation of H2 gas. இப்போ H2 கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் லிபரேஷன் ஆகும்.
H2 கேஸு லிபரேஷன் ஆகும். அண்ட் தென் ரியாக்ஷன் வித்து ஆசிட். ஸோ ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அயன் ரியாக்ட் வித்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. HCl is example for strong acidic example. அப்போ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெர்ரிக் குளோரைட் ப்ளஸ் லிபரேஷன் ஆஃப் H2 கேஸ். H2 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லிபரேஷன் ஆகும். The same example, one more example, iron react with H2SO4 sulfuric acid in the formation of ferric sulfate FeSO4 plus liberation of H2 gas. Okay. Then due to iron react with nitric acid, iron react with the nitric acid and the formation of iron nitrate. So FeNO3 ஒரு லேயர் ஆஃப் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது யூசஸ் ஆஃப் அயன். த அயன்ஸ் ஆர் மெயின்லி கிளாசிஃபைடு இன்டு 3 கேட்டகரி. ஸோ நேம்லி ஃபர்ஸ்ட் ஒன் பிக் அயன், அண்ட் செகண்ட் ஒன் ஸ்டீல், அண்ட் தேர்ட் ஒன் ராட் அயன். அப்போ பிக் அயன் இட் மீன்ஸு வார்ப் இரும்பு. வார்ப் இரும்பு தான் நம்ம பிக் அயன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டீலு, அண்ட் தென் தேர்ட் ஒன் ராட் அயன். ராட் அயன் இஸ் ஆல்சோ ஆர் அதர்வைஸ் கால்ட் எஸ் தேன் இரும்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வார்ப் இரும்போட பிக் அயனுடைய கார்பன் கண்டென்ட்டு, இந்த கார்பன் கண்டென்ட்டை பொறுத்து தான் 3 கேட்டகரியை டிவைட் பண்ணுறாங்க. அப்போ பிக் அயனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கார்பன் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 2 to 4.5% ஆஃப் கார்பன். ஸோ பிக் அயனில் தான் மோஸ்ட் ஆஃப் த கார்பன்ஸ் ஆர் ப்ரெசென்ட். தென் ஸ்டீலில் 0.25 to less than 0.25% ஆஃப் கார்பன், அண்ட் தென் ராட் அயன் 0.25 to 2.5% ஆஃப் கார்பன். ஓகே. அதில் ஃபஸ்ட்டு த யூசஸ் ஆஃப் பிக் அயன். தி பிக் அயன்ஸ் ஆர் மேக்கிங் பைப், அயன் பைப்ஸ். ஸோ நம்ம வீட்டில் போர்வெலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிக் அயன் வார்ப் இரும்பு. அதே போல் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் மேக்கிங் பிக் அயன்ஸ். அண்ட் தென் 2 வீலர் 4 வீலரில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேட்டர்ஸ், ஸோ மேக்கிங் பிக் அயன்ஸ். அண்டு ரெயிலிங்ஸ், ரயில் தண்டவாள கருவிகள், ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பிக் அயன்ஸ். அண்டு மேன்கோல் கவர்ஸ், சரியா, லெட் அப்ரன்ஸ். ஸோ இது போல் மேலே பயன்படுத்தக்கூடிய அயன் ஷீல்டு, அதுதான் நம்ம மேன்கோல் கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேடப்பா பிக் அயன். அண்டு ட்ரைனேஜ் பைப், ட்ரெயின் பைப்ஸ். ஸோ இங்கே ட்ரெயின் இட் மீன்ஸு இந்த பாதாள சாக்கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெரிய பெரிய குழாய்கள், ஸோ அதான் ட்ரெயின் பைப்ஸு. ஸோ மேக்கிங் பிக் அயன்ஸ். அப்போது த யூசஸ் ஆஃப் பிக் அயன் 2 மார்க்கில் கேட்கலாம், ஆர் எனி ஒன் மார்க்கு given the topic. And then second one, steel. The less than 0.25% of carbon content. ஸோ ஸ்டீலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட்டு லெஸ் தென் 0.25%. த ஸ்டீல் ஆர் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ். ஸோ பெரிய வணிக வளாகமோ அல்லது ஸ்கூலோ இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, கட்டுவதற்கு, கட்டுமான தொழிலுக்கு எது பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல். அண்ட் தென் ஸ்டீல் ஆர் யூஸ்டு டு மெஷினரி பார்ட்ஸ், 2 வீலர் அண்டு 4 வீலர் பார்ட்ஸ், மெஷினரி பார்ட்ஸ், உதிரி பாகங்கள். ஸோ அதெல்லாம் எதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டீல்ஸ். அண்ட் தென் டிவி டவர்ஸ், இப்போ டவரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதாவது டவர் இட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரங்கள், சேட்டலைட் கோபுரம்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த டிவி டவர்ஸு
எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ஸு. அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸு, டிரான்ஸ்மிஷன் இன் எலக்ட்ரிக் கேபிள்ஸு, ஸோ ப்ரிப்பேர்ட் இன் ஸ்டீல். ஓகே, according to the 2 mark question and 1 mark question given the topic. Okay, so repeated 1 marks also. And then last topic, wrought iron. Okay, the carbon content percentage 0.25 to 2.5% of carbon. So in the wrought iron present ஆயிருக்கக்கூடிய carbon content. So wrought irons are also used. So wrought irons are otherwise called as தேன் இரும்பு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதனுடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ அயானிக் ஸ்ப்ரிங் த யூசர் இன் 2 wheelers அண்ட் 4 wheelers அண்டு எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்டல் பார்ட்ஸ். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட் அயன்ஸ். அதே போல் ஆங்கர்ஸ், வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இன் ஹவுசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்கூல் எனி அதர்ஸ், ஸோ அங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த ராட் அயன் தான். அண்ட் தென் எலக்ட்ரோ மேக்னெட், த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் ரேடியோ, டெலிவிஷன், கம்ப்யூட்டர் அண்ட் தென் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலெல்லாம் நீங்கள் இன்னும் ஹையர் கிளாஸில் படிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம அயனுடைய physical properties and then chemical properties and then uses. So remaining classes will be continued in the next video. So thank you.